அதை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா தந்தாலே போதும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். கடலே வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலே வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரில்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரில்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். பாடுமா? என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கண்களை மூடி பேசுட்டு வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக ஒரு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் வேலையிலும் கூட சுவாமி தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலமாய் உடைய வசனத்தின் மூலமாய் இது எங்களோடு இடைப்படும். நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். உடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்போது இந்த சிந்தைகள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும். ஆவியானவரே நிறையதாக எங்களை மறைத்து நீ பேசுவீராக. ஆண்டவரே உங்களுக்கு சொந்தத்துடைய வார்த்தை கேட்டு நாங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் பலன் கொள்ள தைரியப்பட உதவி செய்யும். பொருட்படுத்தப்படுவோடு நிறுத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்று அலையிலே சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஜெயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து சொல்லுமா? கர்த்தர் வாசிகள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். First Kings chapter 19 verses 9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பிரியமான தேவ ஜனமே, இங்க நாம் வேதத்தில் வாசிக்கும் போது எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே எலியாவை பார்த்து சொல்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம். நீ செய்தி தலைப்பு தான், இங்கே உனக்கு என்ன காரியம் தலைப்பு. இந்த தலைப்பு தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே பேசுகிறத நாம் பார்க்க முடிகிறது. எதனால ஆண்டவருக்கு பேசுறாரு, இங்க என்ன சூழ்நிலை என்று பார்த்தால், இந்த கேள்வி கேட்டதுமே எலியா அதுக்கு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? 10ஆம் வசனத்துல சேனைகளின் தேவனாய் வெகு பக்தி வைராக்கியமா இருந்து இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, பலிபீடங்களை இடித்தாங்க, கொண்டு போட்டாங்க. நாவனை வாங்க தேடுகிறார்கள். அருமையான தேவச்சனமே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில சிக்ஷைகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது நாம நம்முடைய குறைகளை உணரவே மாட்டோம். நாம நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டோம்,
உணரவே மாட்டோம். இந்த வியாதி உனக்கு ஏன் வந்தது, இந்த பலவீனம் உனக்கு ஏன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் யாருக்கு என்ன பண்ணேன், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், யாருக்குமே நான் எந்த கெடுதியுமே செய்யலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் யாருக்குமே எதுவுமே நான் பண்ணல, நான் ஆண்டவருக்கு எப்படின்னா விசுவாசமா இருந்தேன், பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஜபம் பண்ணேன், உபவாசம் போட்டேன், முழங்கால் ஜபம் எடுத்தேன், ஸ்தோத்திர பலி ஜபம் எடுத்தேன், அதிகாரி ஜபம் பண்ணேன். இவ்வளவு நான் ஜபம் பண்ணியும் ஆண்டவர் என்ன பண்ணல, என் ஜபத்துக்கு என்ன செய்யல, பதில் கொடுக்கலையே. கர்த்தர் தான் கேட்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அதுக்கு பதில் சொல்றாரு. எலியா என்ன சொல்றாரு, நான் ஒருத்தர் தான் மீதி இருக்கிறேன், எல்லா தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால கொன்று போட்டாங்கன்னு சொல்லும் போது 11ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவை மேல கோபப்படுகிறது நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 11ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது கர்த்தர் எலியாவோடு பேசாம இருக்கிறார். நம்ம வீட்டுல கோபப்பட்ட நம்ம வீட்டுல எப்படி பேசாம போறோமோ, அப்படி வீட்டுல இருக்கிற பெரியவங்க நம்ம கிட்ட பேசாம போறாங்களோ, அதே மாதிரி இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, எலியாவை மேல கோச்சிட்டு பேசாம இருக்கிறார். அதுக்கு அடையாளம் தான் இந்த 11ஆம் வசனத்தை நான் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவர் எங்க வந்து நில்லு, பர்வதத்துல வந்து நில்லு. பர்வதம்னா தரமாட்டமான ஒரு இடமா, ஒரு பள்ளம் இருக்கிற இடமா, எங்க மலை, மலையில தான் இந்த பர்வதம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்க வருது, நீ மலையில வந்து நில்லு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த ஆண்டவர் வர எலியாவை பார்க்கறதுக்கு வர வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா, எலியாவுடைய முகத்தை பார்க்காம போயிடல. வசனம் சொல்லுகிறது, எலியாவை பார்க்காம கர்த்தர் என்ன பண்ணாரா, கடந்து போனார். படிங்க அந்த வார்த்தை, கடந்து போனார். முதல் வார்த்தை கவனிக்கணும். ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன பண்ணல, நிக்கிற அந்த இடத்த என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். அப்ப அந்த எலியாவை பார்க்க வந்த ஆண்டவர் கடந்து போனார் போது எலியாவுடைய மனசு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் வந்தது, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரல எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ரேஷன் கார்டில் அரசாங்க பொருட்கள் கொடுத்தாங்க, வெகுமதி கொடுத்தாங்க, அரசாங்கம் பணம் கொடுத்தாங்க, உங்களுக்கு மட்டும் வரலன்னா எப்படி இருக்கும்? அந்த மனத்தாக்கம் எல்லாருக்கும் கடைசி கிடைக்கணும்னா அந்த ஒரு வேதனை எப்படி இருக்கும்? எலியாவுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணல, பேசல, கடந்து போயிட்டார். அப்ப நிக்கிற எலியாவுடைய நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்தாரு, ஆனா பேசாம போயிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு ஏன் பேசாம போனார்னா, எலியாவின் மேல இருக்கிற கோபம். அல்லேலூயா. அடுத்த 2வது வார்த்தை என்னது, அப்பொழுது இதோ கர்த்தருக்கு முன்பதாக பர்வதமே பறந்து போகிற மாதிரியும் கண்மலையே உடைந்து போகக்கூடிய அளவுக்கு கவனிச்சீங்களா, பலத்த பெருங்காற்று. கைதி பேர் அலையிலே சொல்லுங்க. எப்படிப்பட்ட காற்றா, பலத்த பெருங்காற்று உண்டாயிச்சா இருங்க. அந்த காற்று பர்வதத்தின் மேல மாத்திரம் இல்ல, கண்மலையின் மேல மாத்திரம் இல்ல, எலியாவின் மேலே வீசிச்சு. நல்லா கவனிக்கணும். இந்த காற்று எப்படிப்பட்ட காற்றா இருக்குது, பலத்த காற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காற்றுனால என்ன நடக்கணும், நிலச்சரிவு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிலச்சரிவு நடந்திருந்தால் எலியாவை அப்படியே அந்த மலைச்சரிவு என்ன செஞ்சிருக்கோம், நிலச்சரிவு இல்ல மலைச்சரிவு மூடிட்டு. ஆனா எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அந்த காற்று அனுப்பினாலும் அந்த காற்றுல கர்த்தர் என்ன பண்ணார், எலியாவை பாதுகாத்தார். கையில் அலையிலே சொல்லுங்க. பலத்த காற்று அனுப்பினதும் அவரே, எலியாவை பாதுகாத்ததும் அவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்று அனுப்பின மாதிரி அனுப்பிட்டு ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். வசனம் சொல்லுகிறது, அந்த பலத்த காற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லப்பட்டது. இப்ப படி, கர்த்தர் இருக்கவில்லை, அப்பவும் ஆண்டவர் போயிட்டாரு. அடுத்த 3வது சோதனை கவனிக்கணும். இப்ப பூமி அதிர்ச்சி நடக்குது. அப்போ அந்த மலையில பூமி அதிர்ச்சி நடக்குமானால் கட்டாயம் என்ன நடந்திருக்கணும், மலை மேல இருக்கிற கற்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், உருட்டி வந்திருக்கணும். அல்லேலூயா. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், கட்டாயம் வந்திருக்கும். வராமல் இருக்காரு. பூமி அதிர்ச்சி வந்து அந்த மலைகள் இருக்கிற கற்கள் எல்லாம் உருண்டு ஓடி வந்திருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்திருந்தோம், எலியாவை பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது விஷயம் என்ன, கர்த்தர் கடந்து போனாரு, அப்பவே எலியா செத்ததுக்கு சமம்.
அதுலயும் ஆண்டவர் காப்பாத்தினார். இரண்டாவது பலத்த காற்று அடிச்சது பார்த்தீங்களா, அந்த காத்துல எலியா என்ன செஞ்சிருப்பாரு, அடிச்சு தூசு மாதிரி பறந்துட்டு போயிருப்பாரு. அப்பவும் எலியா மறிக்க வேண்டியது, ஆனாலும் கர்த்தரை காப்பாற்றினார். அதுக்கப்புறமா பூமி அதிர்ச்சி வந்தது, கற்கள் வந்து எலியாவின் மேல விழுந்திருந்தால் எலியா என்ன செஞ்சிருக்கணும், அசிங்கி போயிருப்பார். அந்த கற்கள் இடையில மாட்டிருந்தாருனால். ஆனால் அப்படிப்பட்ட மரண சோதனையிலும் கர்த்தர் எலியாவை என்ன செய்தார், பாதுகாத்தார். அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சி என்ன நடக்குன்னு வந்தது, அக்கினி வந்தது. பூமி அதிர்ச்சி பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. ஒரு மலையில இருக்கிற மரங்கள்லாம் அது ஒரு காடு மாதிரி தான். மலையில் இருக்கிற மரங்கள் கர்த்தருக்கு சொந்தம். அதை பற்றி பிடிச்சதுன்னா, அக்கினி பற்றி பிடிச்சது, ஆனால் கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் நல்ல அழகா தெரியும். ஆனால் பத்திக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. பாருங்க தேவ ஜனமே, அந்த அக்கினியும் அந்த அக்கினியின் உக்கிரமும் எலியாவின் மீது படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இல்லை என்றால் அக்கினியில எலியா மறித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உக்கிரமும் எலியாவின் மீது படாதபடி கர்த்தர் என்ன செய்தார், பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கப்படுகிறது. அதுக்கு பின்புதான் வசனம் சொல்கிறார், அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்ப அமர்ந்த அர்த்தம் அவருடைய கோபம் மாறி, அவருடைய கோபம் மாறி இப்போ அவருடைய ஆண்டவர் பண்றாரு, அந்த கோபம் நீங்கி அமர்ந்து மெல்லிய சத்தத்தோடு எலியா கிட்ட என்ன பண்றாரு, பேச ஆரம்பிக்கிறார். அப்போ எலியாவின் மேல கர்த்தருக்கு கோபம், அந்த காரணம் என்ன? 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போது கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் இல்லை என்று சொல்லி சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டிருந்ததை பண்ணினார். கைது சொல்லுங்க. எலியாவுக்கு உயிர் வாழ பிடிக்கல. நான் செத்துதான் நல்லா இருக்கும், என் உயிரை எடுத்துக்கு ஆண்டவரே, நான் வாழ பிடிக்கல, நான் இருக்க மாட்டேன். இது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சனை வந்தா, அல்லது கத்தவங்க பிள்ளைகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா, அல்லது சகோதர சகோதரிக்குள்ள மன வருத்தம் வந்தா, உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நான் செத்துதான் நல்லா இருக்கு, நீ இரு, நான் செத்துறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எடுத்துக்கப்பா, நான் ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கணும், இந்த கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன் இருக்கணும், இந்த வியாதி என்னால் தாங்க முடியல, இந்த வியாதியின் வலி வேதனை என்னால் தாங்க முடியல, எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறோம். சிலருக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியல, என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த கடன் பாரத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, மீண்டும் வர முடியல, ஆண்டவரே எடுத்துக்கிட்டே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இப்படி குடும்பங்களில சந்தேக போராட்டம் வந்தால் அதுக்காக ஜெபிக்கிறோம், அல்லது வீண்படி நம்ம சுமத்தப்பட்டால் அதற்காக ஜெபிக்கிறோம். இல்லை என்றால் கையும் களுவுமாக செய்த தவறு நிமித்தம் மாட்டிக்கொண்டால் அதற்காகவும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், இனிமே நான் உயிர் வாழத்துக்கு தகுதி இல்லை, என்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறோம். தேவஜனமே, ஒன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். எலியா அது மாதிரி தான் என்ன பண்ணாரு, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன வார்த்தை தான் ஆண்டவர் கோபம் உண்டாச்சு. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் எலியாவின் மேல கர்த்தர் என்ன பண்ணல, கோபம் கொண்டவராய் எலியாவின் இடத்துல கர்த்தர் பேசவில்லை. அதனால்தான் அவர் கடந்து போனார். அப்புறம் பலத்த பெருங்காற்று வந்தது, கர்த்தர் அதில் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலையும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. என்ன அர்த்தம், கர்த்தர் எலியாவோட பேச பிடிக்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு, சங்கடத்தை ஏற்படுத்துச்சு, கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் கர்த்தர் தான் பண்ணாரு, படுத்தது எலியாவை எழுப்புற, தூதன் அனுப்பி எழுப்புற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதன் வந்து என்ன பண்ணாரு, போதும் எலியாவை எழுந்து அப்படின்னு தலைமாட்டில தலைநாள் சுடப்பட்ட அடையில் பாத்திரத்தை தண்ணீர் கொடுத்து சாப்பிட சொன்னா இவர் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறார். 2ஆம் விஷயம் தூதன் அப்படியே எழுப்புற, எழுப்பி 40 நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நடக்க வச்சாரு பாருங்க. கைது சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு தண்ணி இல்லாம எலியா என்ன பண்றாரு, ஓரியாவுக்கு நடந்து போறாரு, நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இன்றைக்கு வாழ்க்கையில சில நிலைகள் ஏற்பட்ட காரணம் என்ன தெரியுமா, தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே தேவனுடைய பிள்ளையே, ரொம்ப நாள் நீ சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த பலவீனத்தை கர்த்தர் கொடுத்தார்,
எனக்கு ஏன் இந்த சோதனையை வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்தார், இந்த பிரச்சனையை ஏன் எனக்கு ஆண்டவர் தந்தார், இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியலையே, ஆண்டவர் நான் அழுது கூட ஜெபம் பண்ணனேன், இந்த கஷ்டத்துல விடுதலை தாங்கப்பா, இந்த போராட்டத்தில் விடுதலை தாங்கப்பா, இந்த பிரச்சனை விடுதலை தாங்கப்பா, நான் அழுது ஜெபிச்சனே, உபவாசம் போட்டு ஜெபிச்சனே, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சனே, அப்ப கூட தீர்வு கிடைக்கலையே, அப்ப கூட விடுதலை கிடைக்கலையே, அப்ப கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே, இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும், இன்னும் எவ்வளவு நாள் அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நான் வாழணும், இந்த பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை நான் வாழணும், எப்போது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எப்போ எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும், எப்போ என் பிரச்சனை சங்கடம் மாறும், எப்போ என் கஷ்டம் தீரும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி கூட கர்த்தர் எனக்கு செய்யலையே என்று சொல்லி இவ்வளவு நாளா நான் ஆண்டவர் சமூகத்தில் வரனே, இவ்வளவு காலமா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், அப்ப கூட என்னுடைய பிரச்சனை மாறலையே, கஷ்டம் தீரலையே என்று சொல்லி இன்னைக்கு கண்கலந்த நிலைமையில் இந்த கூட்டத்தில் நீ வந்திருக்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இன்றைக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் இன்னைக்கு தர போறாரு கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கான காரணம் தெரியுமா? முறையான ஆலோசனை நீ தரல, சரியா உன் தவறை நீ அறிக்கை செய்யல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனை பெற்று முறையா உன் தப்பிதத்தை என்ன பண்ணல, சரியான விதத்துல நீ அறிக்கை செய்து விட. அதுதான். அல்லேலூயா. ஒரு முறை ஊழியர்களுக்கு போய் ஒரு அமாவாசை அன்னைக்கு போனாங்க. நம்முடைய கால்களில சுமார் 7 ஆண்டுகள் 2 கால்களிலும் தோல் சம்பந்தப்பட்ட கழிவுகளை ஏற்பட்டு அடிப்பாரத்தை வலி வேதனை அந்த அம்மாவுக்கு. அப்போது ஜெபிக்க போகும்போது அவங்களுக்கு சில போராட்டங்களும் உண்டு. அப்ப ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த அம்மாவுக்கு குறித்து வெளிப்படுத்துறாரு. இந்த போராட்டம் இந்த அம்மாவோட காரணம் என்ன, இந்த அம்மா சில குறைகளுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் இந்த காரியம். அவன் ஜெபிச்சுட்டு இந்த ஊழியக்காரன் கேட்கறாங்க, அம்மா உனக்கு இந்த பலவீனம் வந்தது, இவ்வளவு காலமா இந்த போராட்டம் இருக்குது, காலில் இவ்வளவு வேதனை பட்டு இருக்கிறியே, அந்த ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்குது, பால் அப்படியே ஓட்டப்பட்ட மாதிரி, அந்த வலி வேதனையும் சுமார் 7 ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி பண்ணுவோம் தெரியுமா? ஜப்பனா நெடுமுழங்கால நிற்பாங்க. ஊழியர் போகக்கூடிய நல்ல விசுவாசம் உள்ள ஒரு தாயார், நல்ல ஆவியில் ஜெபிப்பாங்க. ஜபம் பல மணி நேரம் மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தாயாருக்கு பிரச்சனை சரியா இருக்கல, பாருங்க, தீர்வு கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி 2வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணும்போது குறை என்னென்ன உணர்வாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் யாருக்கு என்னமா தப்பு பண்ணேன், என்ன ஏன் தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஆனா ஆண்டவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுத்தாரு. நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறோமா இல்லையா, நான் என்ன ஆண்டவரை பண்ணேன், எனக்கு ஏன்பா இந்த சோதனை, எனக்கு ஏன்பா இந்த கஷ்டம், எனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சு நம்ம கேட்கறோமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த அம்மா தன்னுடைய தவறை என்ன செய்யல, ஒத்துக்கவே இல்லை. வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரங்க மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, இல்ல ஆண்டவரோட தடை பண்ணி வேண்டாம்னு சொன்ன காரியத்தில் என்ன பண்ணிருக்கிற, இடம் கொடுத்துக்கிறாங்க. உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லும் போது அப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுது, யார் ஒருத்தர் உண்மையை சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஒரு சிச்சை கர்த்தருக்கு அனுமதிச்சுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முதல்ல உன் தவறை நீ என்ன செய்யல, உணரல, அதை அறிக்கை செய்யல, முறையா அறிக்கை செய்து நீ விடல, ஆண்டவரோட இன்னும் நீ ஒப்புரவாகல, அதனாலதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இருக்குது. கைது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஜோம் பண்ணும்போது சொல்லல, 2வது பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டார், உன்னை தடை பண்ணி நீ மீறி செஞ்ச காரியம். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு வியாபாரி, வீட்டு அருகாமையில பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய மாமனார் வீட்டு அருகாமையில செய்யறதை காட்டிலும் கோயில் வாசல்ல போய் வியாபாரம் பண்ணார், நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அவர் பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க, எது வாசல்ல, விக்கிரக கோயில் வாசல்ல. என்ன நினைக்கிறீங்க, சரியா தவறா? ஒரு விசுவாசி, ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு பக்தி உள்ள விசுவாசி, உலகங்கள ஜெபிக்கக்கூடிய விசுவாசி, ஆண்டவர் மேல நல்ல அந்நியமா இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க போய் விற்கிறாங்க சொல்லுங்க, விக்கிரக கோயில் வாசல்ல போய் வியாபாரம் பண்ண. அன்னைக்கு அந்த அம்மாவுடைய காலில் ஏற்பட்ட அந்த தலைவன் தான் சுடுதலை ஊதிச்சோ கால் ஊதிச்சோ தெரியாது. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த கால்வழி தலைவன் தான் 7 ஆண்டுகளா அந்த அம்மா அனுபவிச்சிருக்கு. சொல்லுங்க. வாழ்க்கையில நிறைய வருஷமா சில போராட்டம் தலைவன் இருக்கு தெரியுமா? சரியாவுன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிற என்ன காரணம்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சரியா அறிக்கை செய்து விட வேண்டிய காரியத்தை விடாமல் இருக்கிறது தான் காரணம். அல்லேலூயா. அதனை பொருட்டா நினைக்கவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? நான் தான் அதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணனே, அதுக்காக நான் ஆண்டவருக்கு அறிக்கை செய்து ஜெபிச்சேனே, இன்னும் என் பிரச்சனை ஏன் தீரல? பிரச்சனை தீராத காரணம் தெரியுமா? உன்னுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில நிறைவாகல. உன் பேரில் இன்னொரு குறை உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தும் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சமா இல்லையா? அந்த குறை இன்னும் சரி பண்ணல. கர்த்தர் உன்னுடைய குறைய தவறு தப்பிருந்த மன்னிச்சிருந்தாருன்னா அந்த கட்டில தூக்கிட்டு வந்தாங்க திபர்வாத காரணம் என்ன சொன்னார்? அவனை பார்த்து பாவங்கள் உனக்கு அப்புறமா தான் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாருங்கிறது கிடையாதும். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. வார்த்தை மூலம் பேசுவாரு, வசனத்தின் மூலமா என்ன பண்ணுவாரு? பேசுவார். எலியா கிட்ட பேசுறதா இல்லையா? உபரவாசம் திரும்பப்படி 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கடைசி வார்த்தை படிங்க. இங்கே உனக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? ஒரு முறை பேசின ஆண்டவர் 2வது முறை கன்ஃபர்மேஷன் பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அதே 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பின்னாடி வசனம் கடைசி வார்த்தை படிங்க. இங்கே உனக்கு என்ன காரியங்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிருக்கு. அப்ப ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்றாரா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவரே தவறை மன்னிச்சதுக்கு அடையாளமா நீங்க என் கூட என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலம் பேசுங்க, வார்த்தை மூலமா பேசுங்க. என்னைக்கு வசனம் கிடைக்குதோ வார்த்தை கிடைக்குதோ அது வரைக்கும் குறைகளை அறிக்கை செய்யணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்காக நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உன்னை பேசாம இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நீ அவர் மனசு என்ன பண்ணிருக்கிற? கஷ்டப்படுத்திருக்கிறார். அவர் கோபப்படுற மாதிரி நீ மனசை வேதனைப்படுத்தி இருக்கிற. அதனால ஆண்டவர் உன்கிட்ட பேச முடியல. அல்லேலூயா. ஆனா அதை நீ விலகிக்க முடியல பாரு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல பாருங்க. 3.5 வருஷம் சீசர்கள் இயேசுவோடு ஊழியம் செய்தாங்க. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவுக்கு அவங்க நடந்து போகும்போது வழி போக்குவரை போல இயேசு என்ன பண்றாரு? சீசர்களோடு கூட போறாரு. இயேசுதான் பேசுறாரு என்பதை அவங்களால என்ன பண்ண முடியல? புரிய முடியல. அவர் வசனங்களை எடுத்துரைத்து அப்பத்தை பிற்கும் போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இறுதி கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, நம்மோடு கூட பேசுறது ஆண்டு நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டு. அல்லேலூயா. அநேக நேரம் அப்படிதான் ஆண்டவர் பேசினாலும் நம்மளால என்ன பண்ண முடியல? நினைக்க முடியல, புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். காலவேளையில அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு சொந்த எலியாவோடு கர்த்தர் பேசினார். இப்படி உன்னோடு ஆண்டவர் பேசணும். என்கிட்ட பேசுவார் ஆண்டவர். எல்லார்ட்டும் பேசுறாரு, நிச்சயமா பேசுவாரு. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. கட்டாயம் ஜெபத்தில் உன்னோடு பேசுவார், வசனத்துக்கு போல உன்னோடு பேசுவார். இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவித்து காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆலயத்துல பிரைஸ் சொல்லுவார். வலது பக்கத்தில் இருக்கிற 2 கிரவுண்டு வாங்கணும். 2 கிரவுண்டு 9 ஆண்டு கால முயற்சி. அதை வாங்கி முடிந்த பின்பு அதுக்கப்புறமா விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த 9 ஆண்டு கால முயற்சிக்கு அந்த இடத்தை வாங்கி சுமார் 1.5 வருஷம் பட்டாவுக்கு நான் கொண்டே ரீசர்ச் போகிறது வருதுமா இருந்தேன். அதுதான் முதல்ல வாங்கினது. ஆனால் முதல்ல வாங்கின இடத்துக்கு பட்டா கிடைக்கல. 2வது வாங்கின இடத்துக்கு பட்டா கிடைச்சது. கைது ரயிலே சொல்லுங்க. 2வது வாங்கின இடத்துக்கு பட்டா 1 வாரம் 10 நாள்ல கிடைச்சிச்சு. அது எப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பேர் மேல பட்டா இருந்ததுனால பேர் மாற்றம் ஈஸியாக பண்ண முடியுது. அதனால 1 வாரம் 10 நாள்ல கிடைச்சிச்சு. பட் இந்த இடத்துக்கு இந்த லேண்டு ஓனர் நம்மளுக்கு சேல் பண்ணாரு பாருங்க, பட்டா இல்லை. ஆனால் அதுக்காக 1.5 ஆண்டு கால முயற்சிக்கு பின்பு கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கர்த்தர் பட்டா கடை திரும்பி செய்தார். கரங்களை கட்டி கர்த்தர் நன்றி. சோத்திரம் 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 சோத்திரம். நமக்கு சாட்சியாக சொல்லியிருக்கணும். அருமையான தேவ ஜனமே, ஏன் இந்த சம்பவத்தை சொல்ல வரேன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல தான் வாங்கணும். இது செகண்ட் லாக்டவுன்ல வாங்கணும். இது 2வது இடத்த 2ஆம் நம்பர் பிளாட். இந்த இடம் வாங்கும்போது என் இடத்துல வந்து சொன்னாங்க அந்த வாங்குறது புரோக்கர்ஸ், எனக்கு வாங்க உண்மையே மனசு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஜோம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி 3 நாள் தேவ சம்பத்தில் ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்குதத்தத்தின் மூலமாக தெளிவா பேசுறார். கை விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் என் கை குறுக்கி இருக்கிறதோ. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன்,
இதை வாங்கி அடிச்சு முடிக்கல, அதுக்குள்ள இந்த இடம் வாங்கிருக்கு, இதுக்கான பணத்தை நான் எப்படி ஆண்டவர் பொறுக்குவேன்? லாக்டவுன்ல ஜனங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட போய் நான் எப்படி சபை மக்கள்கிட்ட உற்சாகப்படுத்துவேன், எப்படி கேட்பேன், ஏது செய்வேன், எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க, பக்கத்துல இருந்து வாங்கிக்கன்னு சொல்றாங்க, என்கிட்ட மணி இல்லை, மாதிரி ஒரு சூழ்நிலை, எப்படி பண்ணுவேன் எனக்கு புரியல ஆண்டவர் என்று சொல்லும்போது, ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, என் கை குறுகி இருக்கிறதோடு ஆண்டவர் கொடுத்த வாக்குறது தான் நம்ம யூடியூப்ல கூட செய்தி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த தலைப்பில் அன்னைக்கு அந்த சூழ்நிலையை அந்த செய்தியை கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார். அருமையான தேவ ஜனமே, அப்ப அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்க 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 கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணினார். கை அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, அந்த இடம் வாங்குறது கர்த்தர் அந்த வாக்குறதை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடம் வாங்க கர்த்தர் நமக்கு அனுக்கிறத பாராட்டினார். அப்ப கவனிக்கிறேன், எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையும் நீ ஜோம் பண்ணி அவர்கிட்ட வார்த்தை கேளு, வசனத்தை கேளு, நிச்சயமா உன்னோட என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இடைப்படுவார், பேசுவார். ஒருவேளை அமைதியா இருக்கிறாரா அப்படியே காத்துட்டு தான் அவங்க வேற வழி இல்லை. அது மாதிரி உன்னுடைய குறைகள் மன்னிக்கப்படாம ஆண்டவரோடு கூட வசனத்தை மூலமா பேசலையா, இன்னும் ஆண்டவர் கோபமா இருக்கிறாருன்னா நீ இன்னும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட இரக்கத்துக்காக பண்றாண்டி ஜெபிக்கணும். நீ பண்ண வேலை அந்த மாதிரி, அல்லேலூயா, நீ பண்ணிருக்கிற காரியம் அந்த மாதிரி. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மௌனமா இருக்கிறார். உன் ஜெபத்தில் சில காரியத்துக்கு பதில் கிடைக்காத காரணம் என்னன்னா, ஆண்டவர் மௌனமா இருக்கிற காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய குறைகள் நிமித்தமா, உன்னுடைய தப்பிகள் நிமித்தமா தான் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். நீ அதை விளங்கிக்கணும். ஆண்டவர் அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால 40 நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் எதுவும் பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாட்களாக ஒரே விட்டு மலைக்கு இது எளிய நடந்து போகிறார். அதுக்கு அப்புறமா தான் கர்த்தருடைய வார்த்தை எளிய கொண்டாடுறது. கைது அழகிய சொல்லுங்க, சத்தமோர் அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? யார் யாரெல்லாம் என்னுடைய குறைகள் மன்னிக்கப்படலையோ, இன்னும் கூட எனக்கு பலவீன பிரச்சனை மாறலையோ, இன்னைக்கு ஒரு தீர்வு எடுத்துக்கல. தாவே உங்களுடைய வசனம் எனக்கு கிடைக்கணும். என்னுடைய இந்த பிரச்சனை தப்பித்தை நான் உணர்ந்துட்டேன். இந்த செய்தியின் மூலமா இந்த தப்பித்தை நான் உணர்ந்துட்டேன். நீ நிறைய பேர் அப்படிதான் சில குறைகள் நம்ம இடம் கொடுத்துடுறோம். அது நிமித்தமா சில பலவீனம் வருது, சோதனை வருது, பிரச்சனை வருது. பிரச்சனையை பார்த்து, குறைகளை பார்த்து ஆண்டவர்கிட்ட நீ முறுமுறுக்கிற, குறைப்பட்ட குறம். என்னை ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்க? என்னை ஏன் ஆண்டவரை மறந்துட்டீங்க? என்னைக்கு ஏன் ஆண்டவரை சோதனை தந்தீங்க? இதை மட்டும்தான் நம்ம கேட்க தெரியுது தவிர, நீ என்ன தப்பு பண்ண, எதனால இது வந்ததுன்னு எனக்கு அதை உணர்றோமா? இந்த பிரச்சனையோட காரணம் யாரு? ஆண்டவரா நானா? ஒத்துக்கிறவங்களா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைக்கான காரணம் யாரு? ஆமா, ஒத்துக்கிறவங்களாம் கைதுக்கிறவங்களே சொல்லுங்க. அதை நம்ம ஒத்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவர் வார்த்தை வசனம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? இறக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அற்புதமே. கைதுக்கிறவங்களே சொல்லிட்டு பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இங்க எலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எலியாவோடு கூட என்ன செய்யல? 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் பேசலன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. எதிர்த்து கர்த்தர் பேசல தெரியுமா? எப்போது பேசல சொல்லுங்க, எப்போது பேசல? என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி எலியா ஜெபம் பண்ணாரு பாருங்க. அதுல இருந்து கர்த்தர் எலியாவோடு கூட என்ன செய்யல? பேசவே இல்லை. ஆமாவா இல்லையா? சத்தமோடு அழகிய சொல்லுங்களேன். அப்புறம் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆத்மாவை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி எலியா சொன்னதுல கர்த்தர் பேசலன்னு சொன்ன. நீங்க கேட்டீங்களா? கவனிச்சிங்களா? அப்ப 9ஆம் வசனத்துல பேசுறது யார்? படி 19 வந்தது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் யார்? அந்த அவர் அல்லேலூயா. நான் திரும்ப செய்திருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லிட்டே இருந்தேன்? ஆண்டவர் எலியா மேல கோபமா இருந்தாரு, பேசுறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்ப அந்த 9ஆம் வசனத்துல அந்த அவர் யார்? அந்த கர்த்தருடைய வார்த்தை யார்? ஆண்டவர் கோபமா இருந்தாரு, நான் பேசுறேன்னு சொன்னேனே. 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாஸ்டர் எப்படின்னு சொல்றாரு? அப்ப 9ஆம் வசனத்துல கர்த்தர் எப்படி பேசியிருப்பாரு? நீங்க யோசிக்க வேணவா? யார் அது? யார் தெரியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்க. யார் அவருக்கு உங்களுக்கு தெரியும்?
ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த 19ஆம் அதிகாரத்துல திருத்துவம் வெளிப்படுது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் போது, தேவனை விட்டு வெளியே போகும்போது திருத்துவம் வெளிப்படுற ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை யாரு? இயேசுவாகிய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவர் தான் இந்த 11ஆம் வசனத்துல என்ன பண்றாரு? வந்த ஒவ்வொரு சோதனையிலும் எலியாவின் மீது படாதபடிக்கு எலியாவை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. சம்மா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கண்மலை உடைக்கிற மாதிரி வந்தது, அக்கினி வந்தது, காற்று வந்தது. எல்லா சோதனையிலும் எலியாவை தப்பு வைத்தது யாரு? பாதுகாத்து கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தான் அந்த மலையில வந்து நின்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா அந்த வார்த்தை போட்டு பாருங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்வி என்றார் சொல்றார். அந்த ரெஸ்பெக்டேஷன் வந்து பாருங்க. அவர் என்றார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்க சொல்றாரு? கடந்து போனார். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொன்னது யாரு? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வந்து நிக்க சொல்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அந்த மோசே கிட்ட சொன்னப்ப கூட ஆண்டவர் சொல்றார், அங்கே ஒரு இடம் உண்டு, அவர் அண்டையிலே அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து புத்தக சொல்வார், அங்கே ஒரு இடம் உண்டு, அவர் அண்டையிலே கர்த்தருக்கு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மோசேவை முடிக்கிறார். மோசேவை மூடினால்தான் ஆண்டவருடைய வெளிச்சத்தை மோசை பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்த்துருக்க முடியாது. இப்ப எலியாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுறார், அங்கே நில்லுன்ற. அப்ப நல்லா கவனிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆண்டவருக்கும் மாறினதுக்கு அப்புறமா தான் 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை படிங்க. இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 9ஆம் வசனத்துல வார்த்தை வெளிப்பட்டது. 13ஆம் வசனத்துல யார் வெளிப்பட்டது? சத்தம் வெளிப்பட்டது. ஆண்டவர் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க முடியாதுல்ல, அதனால அவருடைய சத்தம் வெளிப்பட்டது. அது கம்பேர் பண்ணிட்டான். நானு மத்தேயு 3:17 படிங்க. இந்த ரிலேட்டட் வார்த்தை வரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்ன உண்டாயிற்று? சத்தம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சத்தம் என்ன பேசுது? இயேசு கிறிஸ்துவை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் பேசுது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஞானஸ்தானம் எடுத்தார் இயேசப்பா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன். அப்ப கவனிச்சீங்களா? அந்த சத்தம் தான் இந்த பிதாவாகிய தேவனுடைய சத்தம். எலியா கேட்டார். கைதிபுரிய சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? அதே வார்த்தையை பிதாவாகிய தேவன் சொல்றாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கைதிபுரிய சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுதா? பிதாவாகிய தேவன் எலியாவின் மேல என்ன பண்ணாரு? கோபம் கொண்டவராகி எலியாவின் இடத்துல பேசாம இருந்தா. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். கைதிபுரிய சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாரு எலியா கிட்ட பேசாம இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம செய்யற தப்பிதங்களுக்கு பழைய ஏற்பாடா இருந்தா ஆண்டவர் தான் பண்ணாரு. உடன்படிக்கை கட்டு தொட்டாம இருந்தான். பேர் என்ன? பூசா. அதுக்கே அடிச்ச ஸ்பாட்லயே பிடிக்க போய் சப்ஜெக்ட். ஆசிரியர் கூடாரத்தில் அந்நிய அக்கினி கொண்டு வந்தாங்க. ஆரோனுடைய அவங்க 2 பேருக்கும் அங்கேயே அடி விழுந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்பாட்டை விட்டு. இப்போ பழைய பாட்டில் ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தப்பு செஞ்சேன்னா ஸ்பாட்டை எனக்கு அடிவிடும். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ அந்த பூமியில அனுப்பி கிருபாதார பலியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவம் போக்கு பலியாக நமக்காக அவர் அனுப்புனதுனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாமெல்லாம் தப்பிச்சுட்டு வரோம். பழைய ஏற்பாடு இருந்த மாதிரி இருந்தோம்னா நம்மள எத்தனை பேர் சர்ச்சில் உட்காந்துருக்கோமோ தெரியல. இல்லையா? 4 மாசம் பேரோட இருந்திருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். அப்போ இருந்த மாதிரி இருந்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் அறையிலேயே சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல அப்படிதான் இருந்துக்கிறார். பட்சிக்கிறார், திரியா இருந்துக்கிறார். அதனால தான் அப்போ என்ன பண்ணாரு?
அவன் செய்யற காரியத்துக்கு தண்டனை கொடுக்குறாரு, கோபப்படுறாரு, சிக்ஷிக்கிறாரு. எல்லாம் அவருடைய கோபம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மெல்லிய சத்தம் கொண்டாயிற்று. கைதுகிறாரே சொல்லுங்க. மூன்றாவதாக தெரிந்து கொள்ள வேண்டியது யாரு? படிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் கடந்து போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் மேல பலம் இறங்கிச்சு. சாப்பிட்ட பலம் இல்ல, பரிசுத்த ஆவி என்கிற பலம். என்ன பலம் இறங்கிச்சு? பரிசுத்த ஆவி பலம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி இடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து அதுக்கப்புறம் சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது படிங்க. 15-14 நியாயாதிபதிகள். கர்த்தருடைய ஆவி யார் மேல இறங்கிச்சு? சிம்சோன் மேல் பலமாய். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவி இறங்கினா சிம்சோனுக்கு என்ன கிடைக்குது? பலம் கிடைக்குது. சொல்லுங்க. அப்ப எலியாவுக்கு கிடைச்சது அந்த பரிசுத்த ஆவி பலம். அந்த 19ஆம் அதிகாரத்தில் திருத்துவம் வெளிப்படுத்தி பாருங்க. அவனோடு திருத்துவம் போராடு. எப்படியாவது எலியா மறுபடியும் என்ன பண்ணோம்? அவனை புதுப்பிச்சிருந்தோம், மறுபடியும் அவனை உருவாக்கணும். இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தின்படி இங்கே அவர் பரிந்து பேசுறார். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் எலியை கத்துனாரு. பர்வதத்தில் வந்து நெல்லுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்து போகும்போது, பூமியில் வரும்போது, அக்கினி வரும்போது, பலத்த பெருங்காற்று வரும்போது ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு தொடாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? காலை ஆராய்ந்து கர்த்தருடைய ஜனமே, உன் காரியம் இன்னும் நிலைவரப்படலையே, இன்னும் காரியம் வாய்க்காமல் இருக்கிறது, உன்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது, உன் வேண்டுதல் உன் விண்ணப்பங்கள் இன்னும் கர்த்தர் நிறைவேற்றாமல் இருக்கிறாரு. ஏன் அந்த கால தாமதம்? இவ்வளவு காலம் நான் ஆலயத்துக்கு வரேன், இவ்வளவு காலமா நான் ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு அமைதியா இருக்கிறார், மௌனமா இருக்கிறார், ஏன் எனக்கு இறங்கல? தெரிஞ்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வந்து அந்த சிகிச்சைக்கான காரணம் என்ன? உன் பலவீனத்துக்கான காரணம் என்ன? உன் குறைகளை முதல்ல உணர ஆரம்பி. முன்னாடி மாதிரி ஆலயத்துக்கு வரீங்களா? முன்னாடி மாதிரி ஆண்டவரோடு கூட ஜெபத்திலோடு கைக்கு இருக்குதா? எலியா புறப்பட்டுக்கிறான். நான் ஒருத்தர் தான் மீண்டு இருக்கிறேன். நம்ம கூட ஜெபம் பண்ணும்போது தான் சொல்றோம், நான் என்ன ஆண்டவர் பண்ணேன், ஏது பண்ணேன், எனக்கே இந்த மாதிரி நம்ம புறப்பட்டுக்கிறோம் இல்லையா? நீ புறப்பட்டுக்கிறதெல்லாம் நிறுத்து. அதுக்கு பதில் என்ன பண்ண? என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய வசனத்தை நான் கேட்க விரும்புகிறேன் தினமும் சொல்லி ஜெபம் பண்ணிப்பாரு. அப்படி தினமும் நீ ஆண்டோட போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் அவரோடு பேசுவார். அவர் வார்த்தை மூலமா பேசுவார், அவர் வசனத்து மூலமா பேசுவார். என்னைக்கு ஆண்டவரோடு கூட வார்த்தை மூலமா வசனத்து மூலமா பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு ஒரு தப்பிரத்தை கர்த்தர் மன்னிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆமென். அன்னைக்கு கர்த்தர் நமக்கு மிகுந்த கிருபையோடு இறங்குகிறார். வசனம் தான் நமக்கு சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் கால்நடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம். இரக்கம் தான் நமக்கு விஷயம். அப்போ நீ இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மிகுந்த உருக்கத்தின்படி உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்? ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம் எனக்கு கிடைக்காம இந்த ஆராதனை விட்டு நான் வெளியே போக போறதில்லை. விசுவாசிக்கிறவங்க கைத்துக்கிற அலையிலே சொல்லுங்க. தலை நிமிர்ந்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்ட முடிவில் நம்ம என்ன பண்ண போறோம்? இது என்னோடு பேசணும். வார்த்தையின் மூலமாவது வசனத்தின் மூலமாவது நீங்க என்னோடு கூட பேசணும். நான் உங்களை நினைச்ச மாட்டேன், யாக்கோபு போக விடாத மாதிரி உங்களை விடமாட்டாண்டவரையும் சொல்லி ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுதி நிற்கணும். எல்லாரும் எழுதி நிற்க நம்ம கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து இங்கே உனக்கு எந்த காரணம்? எல்லாரும் எழுதி நின்று கண்களை மூடி இப்படி ஆடு நோக்கி நான் பார்த்து கொள்வோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் நேம். தேங்க்யூ மாஸ்டர். Glorify God. ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்போம். தகப்பனே,
இந்த ஆராதனையில் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தப்பிதத்தை நாங்கள் உணரும்படி செய்த வார்த்தைகளுக்காக சொல்வது எல்லா கண்களையும் மூடி, எல்லா கண்களையும் மூடி குறைகளை உணர ஆரம்பிக்க பார்க்கலாம். சரிவர அறிக்கை செய்யாத குறைகள் ஏதாவது இருக்குமானால், சரிவர நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகாத என்ன காரியங்கள் இருக்குமானால் எல்லாம் கண்ணப்படி சொல்லிக்க ஆரம்பிங்க. யார் யாரெல்லாம் குறைகளை உணர்றீங்களோ, யார் யாரெல்லாம் தப்பிதத்தை உணர்றீங்களோ எல்லா கண்களையும் மூடி சொல்லிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாக ஆரம்பிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட இந்த குறை இருக்குது, என்கிட்ட இந்த தப்பில் இருக்குதப்பா, எனக்கு மன்னிச்சருக்கு இறங்க ஆண்டவரே, எனக்கு மன்னிச்சருக்கு தயவு செய்யுங்க. எல்லா கண்களையும் மூடி சொல்லிங்க பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடி தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை குறித்த ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, செய்கிற தப்பிலத்தை பொறுத்த ஒரு பெருசாகவே நான் நினைக்கல, ஒரு பெருசாகவே நான் யோசிக்கல. இன்னைக்கு தப்பிலத்தை அறிக்கை செய்கிறேன். என் வாயில் கூட சில நேரம் இருக்கிறதுக்கு எதுக்கு செத்துட்டா நல்லா இருக்குன்னு பேசுகிறேன், உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தையை சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், குறைகளை மன்னித்து எனக்கு இறங்க செய்யுங்கப்பா, என்னை விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் பிசாசு நீ சொன்ன வார்த்தையினால உன்னை அலங்கழித்து கொண்டு இருக்கிறான். சில நிலைமையில் உங்களுக்கு வந்துருக்குது. ஆண்டவருடைய கோபம் ஏற்பட்டதுனால சில சோதனை உன் வாழ்க்கையில் இருக்குது, சில பிரச்சனை உனக்குள்ள இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் போராட்ட கட்டுகளுக்கு சிறையிருப்புகளுக்கு கர்த்தருடைய விடுதலையாக விரும்புகிறார். எல்லா கர்த்தர்களையும் கூட தேவ சமூகத்தில் இப்படி நான் ஆண்டவரை கேட்கும்படி, ஆண்டவரை நீர் என்னோடு பேசுவது, ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை நான் கேட்கணும். என் உள்ளத்துல ஒன்று வார்த்தை இல்லை வசனம் ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்னோடு நீ உன்னை கிட்ட நீங்க பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாமா, ஒவ்வொரு கரங்களை தட்டி அந்நிய பாஷையில என்னோட பேசுங்க. வார்த்தை அல்லது வசனம் அல்லது உங்களுடைய சத்தம் பேசுங்க. கர்த்தர் ஒரு முறைக்கு இருமுறை இல்லையாவும் பேசுகிறார். இல்லையாவே உனக்கு என்ன காரியம், இல்லையாவே உனக்கு என்ன காரியம் கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி Thank you Lord, thank you Jesus name, thank you Master Lord. எல்லாரும் கரங்களை தட்டி அன்னை பாஷையில், எல்லாரும் அன்னை பாஷையில் glory 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 subhanallah glory karama glory hamdiya glory karama subhanallah glory karama hamdiya glory karama subhanallah glory karama hamdiya glory karama glory karama subhanallah எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உன்னை தோட்ட நிரப்ப விரும்புகிறார், உன்னை அடலாக்க விரும்புகிறார், உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில், கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் இப்பொழுது நிரப்பும் ஆவியானவரை நிரப்போம் 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 நிரப்போம். ராபா ராபா உர்ரபா ராபா 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 உர்ரபா காதா ராபா உர்ரபா காதா ராபா ராபா உர்ரபா காதா ராபா ராபா. வல்லமை 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 ஆவியானவரை ஒவ்வொரு கொண்ட நிரப்புங்க. உடைய வார்த்தை வெளிப்படட்டும், உடைய வார்த்தை வெளிப்படட்டும். பேசுங்க எல்லாரும் அந்நிய பாஷையில். ஆண்டவரோடு பேச விரும்புகிறார், ஆண்டவரோடு பேச விரும்புகிறார். எலியாவை மேல கோபமா இருந்ததுனால கர்த்தர் பேசாமல் போனார். இன்றைக்கு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருக்கு ஒழுக்கத்தோடு மனதிருக்கத்தோடு பேச விரும்புகிறார். ஒப்புரவாக ஒப்புரவாக ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மனம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நிரப்ப விரும்புகிறார், ஒரு அழகாக விரும்புகிறார், ஒரு அபிஷேகம் விரும்புகிறார், ஒரு நிரப்ப விரும்புகிறார், ஒரு பார்க்கிற நிரப்பை வெளியே செய்ய விரும்புகிறார். அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை glory 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 glory. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு தொட்டு நிரப்பினவர், ஒவ்வொரு தொட்டு அழகாக்கிறவர், ஒவ்வொரு தொட்டு அபிஷேகிக்கிறவர் தொடுங்கப்பா. அவருடைய வார்த்தை அனுப்புவர், உடைய வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை வெளிப்படட்டும், உடைய வார்த்தை வல்லமை வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார்கள், உடைய வசனத்தின் மூலமாய் பேசும், உடைய வார்த்தை மூலமாய் பேசும். பேசுகிறவர்களே பேசுவீராக, பேசுகிறவர்களே
Bola mangara bala roda di kadana mangara bala mangara bala. Ribala bala mangara bala dia mangara bala. Ribala bala mangara mangara bala mangara dia bala. Ribala bala mangara mangara bala. Bola mangara bala mangara dia bala. Ribala bala mangara dia bala mangara bala. Ribala bala mangara mangara bala dia. El amor di kara bala di sabara mangara bala mangara bala. ஆண்டவரே வல்லமை 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 glory 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 hallelujah பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் கரங்களை தட்டி பாடுவோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை போவது தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே உம்மை போவது தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறேன் ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் உந்த நாமம் அங்கே வாசம் செய்கிறேன் உந்த நாமம் வேதங்கள் அங்கே வாசம் செய்கிறேன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறேன் ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறேன் ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா
ஆவியானவர் இறந்து போன வல்லமை தருகிறார். மகளே கர்த்தரை கொடுக்கிறார். மகளே கர்த்தரை கொடுக்கிறார். நீ இழந்து போன வல்லமை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன அக்கினியை கர்த்தர் திரும்ப உனக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு நிரப்புகிறார். ஒவ்வொரு அந்நிய வாசிக பலத்த அபிஷேகம், பலத்த வல்லமை உனக்குள்ள ஊற்றுகிறார். கொடுங்கப்பா, கொடுங்க, அக்கினி வல்லமை, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். எங்களை மூடினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசனத்தினால் கர்த்தரை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். அளவற்ற அபிஷேக தினம் முழுவதும் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். அநேகரோடு கூட கர்த்தர் மறுபடியும் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அநேகருடைய உள்ளத்தில் பேச ஆரம்பித்து விட்டு இடைப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வை தரப்போது ஆண்டவருடைய செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அவரவர் தம்முடைய கூடாரங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிற வரையில் அவர்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கள் நம்முடைய வசனம் கிடைக்கிற வரையில போய் போராடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட தவணமுள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக, தாகமுடையவர்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு பலப்படுத்தும் கிருபைகளாக போடும். கர்த்தர் ஒரு திட்டவட்டமாய் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற நல்ல வார்த்தை இருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் இரத்த கொண்டுகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். பிரயாணப்பட்ட போகும்போது தடையிடர்கள் எடுத்துக்கொள்ளும். இன்னொரு காத்துக்கொள்ளும். பரிசுத்தாக ஒவ்வொருவரிலும் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி பெருமையாகி பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். எல்லா கடத்துதி மகிமையெல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பெற்றவருமாகிய இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பரிசுத்தாவியாகிய அந்நிய ஐக்கியம் சமாதானம் இன்று வென்று எல்லா பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் இது ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வருகை பறிந்து நம்மோடு இருப்பதாக சேர்ந்து சொல்லுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதலிலே சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தெரிவிகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.